எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ருசி கிச்சன் சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல பார்க்க போறது மும்பை ஸ்பெஷல் வடா பாவ். மும்பைல வடா பாவ் ரொம்பவே ஃபேமஸ். இந்த லாக்டவுன்னால நம்ம வடா பாவை ரொம்பவே மிஸ் பண்றோம். கரெக்ட் தானங்க? ஆமா, அதனால தாங்க நமக்கு கடையில எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி சேம் டேஸ்ட்லயே நம்ம வீட்லயும் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். சரியா கவனிக்கலன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல அவிச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ மசிச்சு விட்டுறலாம். கைட்டி மசிச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடு வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இதுல நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடி பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியா இதுல கொத்தமல்லி தழைகள் சேர்க்க போறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம கடலை மாவு மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்கிரீடியன்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்டா கடலை மாவுல மிளகாய் தூள் சேர்த்துக்க போறோம். இப்போ அடுத்ததா மஞ்சள் தூள் சேர்த்துக்க போறோம். அடுத்ததா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துறோம். கட்டி விடாம கலக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். பாருங்க, நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு தடவை கைட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ அதுல கொஞ்சமா எடுத்து நம்ம பால்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம்.
பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் நான் ஆல்ரெடி சூடு வச்சிருக்கிறேன். டீப் ஃப்ரை பண்றதுக்காக சூடு ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாலை நம்ம மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். கடையில கிடைக்கிற மாதிரியே சூப்பராகவே ரெடி ஆயிட்டு இருக்கு. வடை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் 4 பாவம் எடுத்திருக்கேன். அப்புறம் இது தேங்காய் மசாலா. அந்த மசாலா வச்சு சாப்பிட்டா தான் கடைக்குள்ள டேஸ்ட்டே வரும். இந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ரொம்பவே சிம்பிள்ங்க. கடை டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். இப்போ வடைப்பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, கடையில கிடைக்கிற மாதிரியே எவ்வளவு சூப்பரான வடைப்பாவு ரெடியா இருக்குன்னு. சாப்பிடணும் போல இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. நாளைக்கு உங்க எல்லாரையும் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.